மக்கள் வணக்கம். இப்போ நிறைய வாலி பசங்க 15 வயசு மேலே ஆகிட்டாலே தன்னோட அப்பாவை மதிக்கிறதே கிடையாது. தன்னோட அம்மா மட்டும்தான் ரொம்ப செல்லமாக வைக்கிற. அப்பாவை மதிக்கிறதே கிடையாது, மனசுலாம் மதிக்க கிடையாது. காரணம் அப்பா உழைச்சிக்கிட்டு பணத்தை கொண்டு வந்தால் தான் அம்மாவும் சாப்பிட முடியும், பிள்ளையும் சாப்பிட முடியும். அதை மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அப்பா வேலைக்கு போய் பணத்தை கொண்டு வரலனாக்கி அன்றைக்கி அந்த குடும்பம் பட்டினி தான். அதனால் தயவுசெய்து அப்பா அதுக்காகவாவது மதிங்கன்னு கொண்டு அப்பா அம்மா உங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. படித்து நல்ல வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கையே கொடுக்குறாங்க. வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கிறாங்க. அவங்களுக்கு மதிக்கிறே கிடையாது. நீங்கள் அது காரணம் உங்களுக்கு அறிவு கிடையாது. முதல்ல உங்களுக்கு அறிவு இருந்தாலும் தன்னுடைய தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தெரியும். அதாவது அறிவுனா என்ன? பகுத்தறிவு, சிந்திக்கிற திறன், சிந்திக்கணும். முதல்ல நம்ம அப்பா அம்மா நமக்கு அப்பா உழைச்சி போடுறாங்க, நம்ம சாப்பிட்றோம், உயிர் வாழ்கிறோம், ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து தராங்க, அப்புறம் செல்லு வாங்கி தராங்க, நிறைய பைக் வாங்கி தராங்க, சைக்கிள் வாங்கி தராங்க, எல்லாமே வாங்கி தராங்க. நமக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை ஒப்படைக்கிறாங்க. இது எல்லாம் பண்ணுறவங்க முட்டாளவங்களுக்கு. நீங்கள் அறிவாளியா? தன்னோட தகப்பனுக்கு துரோகம் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளைக்கு அதே நிலைமைக்கு வருவாங்க. இதுதான் நடக்கும். நாம் என்ன பண்ணுறோமோ அது நடக்கும். அதான் குரானில் சொல்லுவாங்க, உன் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு. நீ உங்கள் அம்மா அப்பாவை மதித்து நீ நடந்தீனாக்கி அது உன்னோட பிள்ளையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிள்ளைகள் நம்ம தாத்தா பாட்டியை நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்மளும் நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும். நீங்கள் அனாத ஆசிரமத்தில் முதியோரத்தில் சேர்த்தினாக்கி உங்கள் பிள்ளைகளும் அதே கொண்டு சேர்க்கும். அதனால் தயவுசெய்து முட்டாளத்தனமாக நடக்க அறிவுபூர்வமாக சிந்திச்சு நடங்க. அப்பா அம்மா மதித்து கொடுக்க நடங்க. நம்ம மேலே அப்பா அம்மா மதித்தா தான், அப்பா மேலே மதித்தா தான் நீங்கள் நல்ல பிள்ளையாக வாழ முடியும். சரியா? சும்மா இந்த வெட்டி பந்தவனோட அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். உனக்கு அறிவுக்கான்னு கேட்டாலே ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கணும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு நல்ல விஷயம் சொன்னாலே உடனே அடிக்கிறாங்க பிடிச்சி. காரணம் நல்ல விஷயத்தை கேட்டு செயல்படுறதுக்கு அறிவு வேணும். முதல்ல அறிவு கிடையாது. முதல்ல ஒருத்தவங்க பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஒரு பைக்கில் 4 குழந்தைகள் வச்சு கொண்டு போகிறாங்க. நான் வழிமறிச்சு என்ன இப்படி கொண்டு போகிறீங்களா, பிரேக் அடித்தா என்ன ஆகுது, கீழே விழுந்துடல அப்படி சொன்னாக்கி எங்களுக்கு தெரியும் அவங்க வேலை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அறிவு கிடையாது. அதான் உலகம். அதாவது அறிவுபூர்வமாக யோசிச்சு பேசுங்கண்ணா, பகுத்தறிவோடு பேசுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எதுக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். ஏதோ தோணிச்சு மனசு சொன்னேன், அவ்வளோதான். தமிழ்நாடு முதலமைச்சர் அளவுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள். அதாவது சென்னையில் ஆவடி பகுதியில் நிறைய 10 வயசு பசங்களாம் வண்டி ஓட்டுறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க. நிறைய அதில் உயிர் சேதம் ஏற்படும். அதுக்காக முன்கூட்டி சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் அது ஆணை எடுங்க. யார்ட்னா ஆணை இட்டுட்டீங்க, அது யாருமே கண்டுக்காமல் இருக்காங்க. பஜாரெல்லாம் 10 வயசு பசங்களாம் வண்டி ஓட்டுறாங்க. ரொம்ப தப்பு, தாய் தப்புன்னு யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் காரணம். இன்னும் ஒன்றும் சொல்ல நம்பி கேட்ட மணிக்கு எங்கட சண்டைக்கு வராங்க.